ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான குயிக்கோ ஷார்ட்ன ஸ்வீட்டோ நம்ம எடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட் அதை இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து பண்ணி இதில் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்கி இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ணி நம்ம இட்டில் கொடுத்துருக்கோம். மறக்காம இங்கே அதை டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி உங்கள் ஆட்மோஷன் இன்புட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட்டையும் கிளிக் போயிட்டு கிளியர் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நீங்கள் கிளிக் போயிட்டு வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபோன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபான் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது மூணுத்தையும் வந்து பண்ண இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட் இருக்கா அது கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்கும் ஆட்மோஸ்டில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட்ன்றது வந்து இப்போ நீங்கள் டிக் பண்ணி விட்டுனா தான் இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு அது ஷூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண உங்கள் ஆட்மோஸ்டில் உங்கள் ஃபான் நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்மோஸ்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வந்து இப்போ ஆட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ இந்த ஃபான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆட் ஆயிரும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு கீழ் பேட்டிக்கிற டெஸ்ட் இருக்குது அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துக்கும் ஜஸ்ட் இந்த ஃபேஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த வீடியோ நம்ம மிட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கணும். அது நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ண கிளிக் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டுங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே, ஸோ இது அவ்வளோதான், எது நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த லேஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கு இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ண எல்எல்எஸ்க்கு மேலே நம்ம என்ன ஒரு வீடியோ ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க எஃபர்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சர்ச் பிரச்சனை எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு சர்ச் வந்து பண்ணாக்க மைனஸ் சைடு வச்சுக்கினாக்க பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணானாக்க இந்த எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நான் பேக் போய்க்கிறோம். ஸோ மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மறுபடியும் கலரில் இப்போ எக்ஸ்பிரஷன் அமௌண்ட் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பிக் வந்து பண்ண கொஞ்சம் எந்த அளவுக்கு டார்க்னஸுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த எக்ஸ்பிரஷனையும் காமாவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அப்படி நம்ம பேக் போயிடலாம். மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளாஷிங் பெல்ல எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெல்லில் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் பிக்கில் ஆட் ஆகணுமோ ஸோ அந்த அளவுக்கு இந்த வேலையை வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பண்ண கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். அதனால் வந்து பண்ண ஒரு 0.016 வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே நான் இப்போ மறுபடியும் பேக் போய்க்கலாம். மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ மேட் மாஸ்க் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி தேர்டை வந்து பண்ணாக்க ஃபெதர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ப்ளின்ஷிட் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணால் சைஸ் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சைடில் அந்த எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு வேலையை மட்டும் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 60லேருந்து 50க்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கிடையாச்சு நான் வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பேக்ரவுண்டு பிக்கை டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் லைட்டாக காமா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பிக்குக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயரை வந்து பண்ணாக்க நீங்கள் எஸ்ஓ பண்ணும் போது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க அந்த லிரிக்ஸில் வந்து நீங்கள் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம எஸ்ஓ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆன் பண்ணிட்டுக்கலாம். ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ண சிடி இருக்குது அது அப்படியே விடும். அதுக்கு மேலே வந்து பண்ண பிக் லேயர் பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து பண்ண எடிட் பண்ண பிக் ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அது கட்டந்த லேயர் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டு பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிக்கு அப்படி இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக வந்து பண்ண அந்த பிக் லேயர்ஸ் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு
மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 வரைக்கும் வந்து பாருங்கள் நம்ம இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள் க்ரீன் கலர், அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பண்ணாக்க மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்டு பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணினாக்கா ஜஸ்ட்டு அந்த ஃப்ரேமில் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ வந்து பண்ணாக்கா அந்த குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு எடுக்கிற போய்க்கலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட் சொல் போயிட்டு செயல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, நீங்கள் செட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் போயிட்டு இந்த குரூப் வந்து பண்ணால் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க யாரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்கு குரூப்புக்கு வந்து பண்ண ஒரு 2 ஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஷேடோ ஃபிட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்டன் ஷேடோ இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண பொசிஷன் இருக்குது ரெண்டுத்தையும் வந்து பண்ணக்க நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ண சைஸ் இருக்கா இது வந்து பண்ண கரெக்டாக ஒரு 100 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பண்ண அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இன்னொரு அந்த ஷேடோ மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும், இந்த நீங்கள் பொருள் பார்த்துருங்க ஒயிட் கலர் மாதிரி. ஸோ அதை ஆட் பண்ணிடலாமா. ஸோ அது எங்கே இருக்கும்னாக்க பேக்ரவுண்ட் பிக்கு மேலே வந்து பண்ண ஒரு லேயர் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு லாஸ்ட் சிரப்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்து ஜஸ்ட் இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் நீங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்க அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இது ஆட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் போய்க்கலாமா, ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இங்கே கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து லாஸ்ட் செகண்டாக ஒரு ஜூம் ப்ரெல்னு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடு செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரென்த் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஃபார்ம் வந்துட்டு இது வந்து பண்ணி இங்கே 0 வச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க. மறுபடியும் நம்ம அடஃபிட்டில் போயிட்டு கலர் ரேட்டு இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் காமான்ற எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேடு செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த கீ ஃபேம் கட் வந்துட்டு இங்கே ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு இன்னொரு கீ ஃபேம் முன்ன எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதே இடத்துக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ண ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே வந்து பண்ண இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் சென்டர் ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணுங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு கீ ஃபேம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஜூம்னோ அந்த அளவுக்கு வந்து பண்ண வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் செகண்ட் ஃபோன் போயிட்டு ஸோ இதை வந்து பண்ணால் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக தான் ரொம்பலாம் வேணாம். ஓகே, ஸோ தான். இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் வந்து பண்ண அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டிஎல் கேர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபீட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸ் வந்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டேல் கொட்டினா ஜஸ்ட் அந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தட் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த ஃபிட்டே இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பீக்கு ஸ்டார்டிங் இடத்துல வந்து பண்ண ஒரு டெப்லெட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த லேஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெப்லெட் நம்ம இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காம நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இது நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கீழே நான் ஒரு லேயர் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க பாருங்கள். ஸோ அதை வந்து பண்ண நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரீல்க வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.